குட்டீஸ் அண்ணே இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். அதாவது ஒரு சின்ன சிங்கக்க குட்டியையும், ஒரு குட்டி யானையையும் பத்தின கதை. பாருங்க இதுதான் அடுத்தது நம்ம சிங்கக்க குட்டி. ரொம்ப சுட்டி பையன். காட்டுல இங்கேயும் அங்கேயும் ஓடி புடிச்சு விளையாடிட்டே இருப்பான். அவனுக்கு நெறைய நண்பர்கள் இருந்தாங்க. அதே காட்டுல இதோ பாருங்க ஒரு குட்டி யானை. இது ரொம்ப நல்ல பிள்ளை. மெதுவா நடந்து போகும். தனியா விளையாடுறதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இந்த சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் காட்டுல ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் புதுசா பாக்குறாங்க. முதல்ல 2 பேருக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சிங்கக்குட்டி தைரியமா யானைக்குட்டி கிட்ட போகுது. யானைக்குட்டியும் அத அமைதியா பாக்குது. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஒண்ணா ஓடி விளையாண்டாங்க, புல்லுல உருண்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் வந்துடுச்சு. அந்த பள்ளத்த 2 பேராலயும் தாண்ட முடியல. சிங்கக்குட்டி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. யானைக்குட்டியும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுச்சு. அப்போ யானைக்குட்டி ஒரு யோசனை பண்ணுச்சு. தன்னோட தும்பிக்கைய நீட்டி சிங்கக்குட்டிய மெதுவா கூப்பிட்டுச்சு. சிங்கக்குட்டியும் யானையோட தும்பிக்கைய பிடிச்சுக்குச்சு. யானைக்குட்டி மெதுவா சிங்கக்குட்டிய அந்த பள்ளத்தை தாண்டி கூட்டிவி போச்சு. பள்ளத்தை கடந்ததும் 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சதுல அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுல இருந்து அவங்க இன்னும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. எப்பவும் ஒண்ணா விளையாடுவாங்க. ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுப்பாங்க. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? யாரா இருந்தாலும், சின்னவங்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம். கஷ்டம் வரும்போது, ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சா, எல்லாத்தையும் ஈஸியா ஜெயிச்சிரலாம். சரியா? இனிமே நீங்களும் உங்க நண்பர்களோட சந்தோஷமா இருங்க.